இன்னும் தலைவர் வந்து இன்னொரு 100 இயர்ஸ் இருக்கணும், எப்போதுமே பார்த்துட்டே இருக்கணும், ஸ்க்ரீன்ல ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஹாப்பி பர்த்டே தலைவருக்கு. சொல்லு, நீ நீலாம்பரி ஃபேன் தான்றத சொல்லு. பயங்கரமா எப்பவுமே சின்ன வயசுலயே எனக்கு பயங்கரமா ஃபைனலி தியேட்டர்ல படையப்பா பாக்குறது பயங்கர செம மாசா இருந்தது. அதுவும் இங்க மெயினா கமலால தான் பாக்கணும்னு வந்தோம். சோ செம ஃபன்னா இருந்தது. ஆமா, அதுவும் தான் ரெண்டுமே தான். இல்ல, நான் அப்போ படைப்பா என்னால பார்க்க முடியல தியேட்டர்ல. ஐ திங்க் 25 இயர்ஸ் ஆச்சா. ஸோ அப்போ பார்க்கல, இப்போதான் தியேட்டர்ல பார்க்குறேன். ஸோ டிவியில பார்த்தது இப்போ ஃபைனலா தியேட்டர்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். பட் இந்த வைப் வரது கஷ்டம் தான். வந்து அப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து பயங்கரமா அப்படியா சொல்றாங்க. டன், தேங்க் யூ. சொல்லிட்டேன் அப்பவே, ஃபர்ஸ்ட் சொல்றேன். பார்த்தாலும் சந்தோஷம் தான். அப்ப பார்த்தபோது அந்த ஃபீல் வேற. பட் ஆனா இப்ப திருப்பி பார்க்கும்போது அதை விட இன்னும் சந்தோஷமா இருக்கு. 25 இயர்ஸ் கழிச்சு அந்த ஃபீலோட தலைவரோட பர்த்டே அன்னைக்கு அதை பார்க்கறதுலே சந்தோஷம். இதே மாதிரி தலைவரோட எத்தனை படம் வந்து ரீலீஸ் பார்க்க நாங்க ரெடியா இருக்கோம். எப்பவும் தலைவர் இதே மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே தலைவா. ரொம்ப ஆமா ஆமா. உண்மையை சொல்லனா எங்களுக்கு எப்ப தியேட்டர் வருவோம் தலைவர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அதோட ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் ஆகுது. டயலாக் எல்லாம் செம்ம மாசு. அந்த மாசு ஐயோ அவர் நெகட்டிவா தெரிஞ்சது. பட் இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க தலை படம் பக்காவா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தியேட்டர் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா, நல்ல படம். ஆமா ஆமா, நம்ம டிவில அதான் சின்ன வயசுல பார்த்துருக்கோம். அப்போ ஞாபகம் இல்லை பார்க்கும்போது அந்த ஏஜுக்கு. ஆனா இப்போ வந்து பார்க்குறப்ப படம் அப்படியே புதுசாகுது, ஃப்ரெஷ் ஆகுது படம். அதாவது ரீ ரிலீஸ் படம் மாதிரியே இல்லை, படம் புது படம் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு தியேட்டர். தலைவர் லுக் எப்பயுமே மாசு. தலைவருக்கு இந்த படம் நடிக்கும் போது 50 வயசு, அவருக்கு 50 வயசு மாதிரியே தெரியல ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக இருந்தார், பக்காவா இருந்தார். ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றது, அந்த கேஎஸ் ரகுமான் டைரக்ஷனு, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்காவா பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரகுமான் மியூசிக் சூப்பரு. ரம்யா கிருஷ்ணன் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரஜினி சொல்லவே வேணாம், தலைவர் அவர் பக்காவா பண்ணிட்டு போயிட்டாரு. காமெடிலாம் செந்தில் காமெடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தியேட்டர்ல வந்து செந்தில் காமெடிலாம் பார்க்குறப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த காம்போ 2 பேருக்கும் அப்படியே பக்காவா சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி காம்போ தான் இப்போ உள்ள படங்கள்லாம் நிறைய படத்துல நம்ம மிஸ் பண்றோம். ஜெயிலர்ல சொல்றீங்க அதானே? அதுதான் சொல்றேன். அந்த அப்போ அவ்வளோ இதுவா தெரியல. பட் ஆனா இந்த இதுல வந்து அவ்வளோ ரொம்ப பவரா இருந்துச்சு ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர். சரி, அண்ணாமலை, அருணாச்சலம், சந்திரமுகி இதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். நீலாம்பரிக்காக படத்தை பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே சூப்பராக போகும், உங்களுக்கே இருக்காது. 25 இயர்ஸ் முன்னாடி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் ஒர்த்தான ரீரிலீஸ். தலைவர் பர்த்டேக்கு பக்கா எப்படி சொல்றது, ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல் தான். நான் 12 வயசுல தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ. தியேட்டர்ல பாக்குறேன். அப்ப நான் ஒரு ஷோ பார்த்தேன், இப்போ ஒன்று பாக்குறேன், திரும்பியும் போவோம். வருஷம் புது படம் எதுவுமே வேணாம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க எங்களுக்கு, அது போதும் தலைவருக்கு. அடுத்த 50 வருஷம் 100 இந்த ஒரு படம் போதும் ஃபுல்லா பேசுறது. எக்ஸ்ட்ரீம்
அதெல்லாம் இந்த படம் தான். ரமேஷன் கேரக்டர் சும்மா நம்ம ரஜினிக்காக மட்டுமே நம்ம ரமேஷ் இது பண்ண முடியாது, ஈக்குவலா பண்ணியிருப்பாங்க. சூப்பரா இருக்கு. ஸ்டில் ரஜினிகாந்த் இஸ் த டாப். தான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்தபடியா கேட்டீங்கன்னா அண்ணாமலை சொல்லுவேன் நான். எங்களுக்கு நீங்க ரொம்ப நடிக்கலாம் பரவாயில்ல, உங்க பழைய படங்களை பார்த்து எங்களுக்கு ஃபுல் வைப்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு இந்த நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆண்டம் மேத்தி தலைவருக்காக ஒரு சாங் இங்க வந்து ஒரு சாங் ட்ரிபியூட் சாங் பண்றது மகிழ்ச்சி. சூப்பர் பார்க்கலாம். தலைவர் ஃபேன்ஸ் தேங்க்யூ லவ் யூ தலைவா. கண்டபோது வந்து டிவில வந்து இப்ப வந்து காணும்போது பிரம்மாண்டமா இருக்குது அந்த ஸ்கிரீன் ரிசல்ட். அந்த போட்டி வந்த மேடம் வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கு மேல தலைவர் வேண்டும் தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். வெரி சூப்பர். தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ. இனியும் சூப்பரா இனியும் படங்கள் பண்ணணும் நமக்கு மக்களுக்காக. தேங்க்யூ லவ் யூ ஆல் ஃபேன்ஸ். தேங்க்யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹாப்பி பர்த்டே. லவ் யூ. அப்ப சின்ன வயசுல எந்த எந்த எனர்ஜியோட பார்த்தனோ அதை விட 2-3 மடங்கு அதிகமாவே வந்து நாங்க என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படத்தை. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னு சொன்னா யாரையும் நம்ப மாட்டாங்க. சின்ன வயசுல அப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கிரீன்ல வந்து அப்ப வந்து பார்த்திருப்போம். இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்கிரீன்ல ஒரு சவுண்ட்ல தலைவர் படத்தை அவர் பிறந்தநாள் அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கும். அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்ப வந்து ரீல்ல பார்த்தோம், இன்னைக்கு வந்து ஒரு 4K 8K அந்த ஒரு பிக்சர் குவாலிட்டியில அந்த படத்தை பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. எதை சொல்றது, என் வழி தனி வழி அந்த அதிகமா கோவப்படுற பொம்பளை நல்லா வளர்ந்துற சரித்திரமே கிடையாது அந்த டைலாக சொல்லவா, இல்ல அவரு ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கும் அவர் பண்ண ஸ்டைல சொல்லவா, நிறைய இருக்கு. இந்த படத்துல வந்து 1 2 3 கவுண்ட் பண்ணி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவர் வர்ற ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ். முக்கியமா அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல வர அந்த ஊஞ்சல் சீன் தான் படத்துல வந்து மெயினே. அந்த சீனுக்கு வந்து ஹோல் ஆடியன்ஸை எந்திரிச்சு அப்படி வந்து வைப் பண்ணாங்க. உள்ளே வந்து 3 தடவை ஒன்ஸ் மோர் போட்டு என்ஜாய் வைப் பண்ணாங்க. இன்னும் அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து எந்த படத்தாலையும் அந்த கூஸ் பம்ப்ஸை வந்து பிரேக் பண்ணவே முடியாதுங்க. தலைவா, we love you. Happy birthday.